ராமநாதபுரம் ஆட்சியர் வளாகத்தில் தேவையான அடிப்படை வசதிகள் செய்து பொதுமக்களுக்கு போதுமான இருக்கை அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மனு அளிக்க வரும் பொதுமக்களுக்கு போதுமான இருக்கை, குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகள் இல்லாததால் தரையில் அமர்ந்து காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அடிப்படை வசதிகள் இல்லாததால் முதியோர், பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கடும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். எனவே ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேவையான அடிப்படை வசதிகளை உடனடியாக ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரினுடைய மக்கள் குறைதீர்ப்பு நாள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்னைக்கு நடக்குது. இங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க. ஆனா அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் வசதிகள் இருக்கான்னு பார்த்தா உள்ள கிடையாது. ஏன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், வயதானவங்க, குழந்தைகளோடலாம் வர்றாங்க. உட்கார்றதுக்கு இடம் இல்லாம எல்லாமே தரைத்தரத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபேன் வசதி, ஒரு காற்றோட்டமான அறை இல்லை, ஒரு விசாலமான அறையில் அவங்களுக்கு காத்திருப்பு கூட அமைச்சு கொடுக்கணும். அவங்களுக்கான அடிப்படை வசதி ஏற்பட்டு கொடுக்கணும். சரி, கழிவறைக்கு போகலாம், நீண்ட நேரம் காத்திருந்துட்டோன்னு சொல்லி கழிவறை பக்கம் போனா கழிவறை ரொம்ப மோசமா சுகாதார கேடா இருக்கு. ஆக சுகாதாரத்தை பத்தி மாவட்ட ஆட்சியர் எல்லா இடத்துக்கும் சொல்லி கொடுத்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு எல்லா மக்களும் இங்க குறைதீர்ப்பு நாளுக்கு வர்றாங்க. குறைகள் தீரணும். இங்க வந்து பார்த்தா இங்கேயே நிறைய குறைகள் இருக்கு. எனவே பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். குறிப்பா கர்ப்பிணி பெண்கள், முதியோர்களுக்கு உடனே மனுக்களை பதிவு செய்து அவங்களுக்கு விரைவா தீர்வு காணணும் என்று எங்களுடைய கோரிக்கையா இருக்கு.